ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போனா ஒரு ஹெல்ப் தான் பண்ண போறோம். என்னது புரியல. சொல்லு மறுபடியும் ஆளு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ அவசரம் கூப்பிட்டான், வந்தேன். இந்த நாய் எது கூப்பிட்டு தெரியுது. இதுக்கு காலையில சாப்பிடாம பஸ் சந்தெல்லாம் பூண்டு வந்தேன். வீடு வா போலாம். போடா போடா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஹெல்ப்பா. என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ், இங்க எதுக்கு விட்டான். இப்போ எங்க போய் சாப்பிடுறது, என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல. அந்த நாய் வேற எப்போ வரும்னு தெரியல. அந்த தற்கொலை டக்குன்னு கூப்பிட்டதால காசு எடுத்துன்னு வரல. இன்னைக்கு ஏதாவது ஒரு பால் ஒரு பண்ணு சாப்பிட்டு காலை சாப்பாடு முடிக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஏத்த ஒரு டீ கடை பார்த்துட்டேன். ஒரு பால் மட்டும் போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வயிறு கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்ப பார்க்ல ஏதாவது உட்காலாம பாக்குறேன். இருக்கு பார்க்கு. இந்த நாய் போய் ஒரு 10 நிமிஷத்துல வரணும்னா 1/2 மணி நேரம் ஆகுது. காலையிலே ஜாலியாக வாலிபால் விளையாடிங்கிறாங்க. திரும்பவும் ஒரு 10 வருஷம் பின்னாடி போனா எப்படி இருக்கும்னு தெரியல. ஜாலியா இருக்கும்ல. ஜாலியா ஸ்கூல் ட்ரெஸ் மாட்டிக்கின்னு ஜாலியா எதுவுமே லைஃப்ல எதுவுமே இல்லாம ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம், கஷ்டமே இல்லாம. அதான் நடுக்கா போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா வந்துட்டான் போல. எங்க இருக்கான்னு தெரியலையே. முடிஞ்சிச்சா? ஏதோ புண்ணிங்க தெரியுது. அப்படியே ஏதோ சாதிக்க வேற ஆட்டோ வச்சுட்டே போலாம். ஜாலியா என்ஜாய் பண்ற போல. சரி, நான் பாத்தியா படத்துக்கு போலாமா? படத்துக்கு 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 போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். காசு என்கிட்ட ஒரு 150 காசு சரியா லவ் பண்றேன், காசு என்ன வச்சுக்காம இருக்கீங்க? அதான் நினைக்கிறேன். நிறைய படத்துல அதான பாக்குறேன். வீட்டுல நிறைய செலவு. எங்க இப்ப ஊருக்கு போறியா? சென்னை என்ஜாய் பண்றேன். எங்கடா வெறுப்பா எதிராடி. சரி, அதான் காலேஜ் போறேன், வரியா? காலேஜ் காலேஜ்னால பயப்படுறானுங்க. சரி பாப்பலாம். கேளு, 200 கேட்டா நம்ம போயிட்டு அப்படியே வந்துடலாம். இல்லையா? ஒரு 200 தெரியும். 200 இருக்கு. என்ன பைத்தியாரா? எனக்கு அது தெரியும். என்ன 120 ரூபா 110 ரூபா அந்த மாதிரி ஒரு 100 ரூபா ரெடி பண்ணா போவேன். இன்னும் ஒரு 100 ரூபா இருந்தா பாத்துடலாம். 100 ரூபா என்ன பண்ணுறது? 230 ரூபா என்கிட்ட இருக்கு. இன்னும் ஒரு 100 ரூபா மட்டும் ரெடி பண்ணா அவசரத்துல எதுவும் பண்ண முடியாது. அங்க போயிட்டு காடிக்கு போற நான் சொல்றேன்ல. ஹலோ பைத்தியாரா? 150 ரூபா மட்டும் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சிருவான்டா. அண்ணே கொஞ்சம் சீரியஸா, தப்பா எடுத்துக்காத, கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும். நல்லா கேக்குறேன்.
ஏய் என்ன எப்படின்னா பண்றா ஒரு 100 அண்ணா வாங்கி கொடுறா என்ன ப்ளீஸ்ரா. என்னடா மொத்த இப்பெல்லாம் பட்டு 150 ஒரு பிச்சை காசு நீ அதெல்லாம் எனக்கு அனுப்பிட்டால காசு மட்டும் அனுப்பிச்சுடு. நீ மொத்த பாப்ப நல்லா பாத்துருந்தா இருப்பாரு மனமாட்டேன் தெரியும். டைம் வந்து 9:45. சராச்சா வை மொத்தம் ஒரு பஸ் ஒரு தடவை கேட்டா காசு கொடுப்பாங்க. டெய்லி போன் பண்ணி காசு கேட்டேன். அக்கௌண்ட் ஒரு 200 இருக்குமா இல்லையா? சரி 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 சரிவா. யார்கிட்ட அப்படியே போன் பண்ணுவோம் கேட்டு தட்டினா இருக்காது. வேற கால் பண்ணி யோசிச்சு நீ தான் அப்புறம் வேணா வீடியோ எடுத்துனேன். நீ என்ன போன் பண்ண உங்க கான்டாக்ட்ல கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன் கேள்றா போன் பண்ணி. நீ இது மாதிரி இப்ப நானா நிறைய பேர் கேட்டுக்கிறேன் தர மாட்டாங்க. நீனா போன் பண்ணி 100 ரூபாய் கேட்டாச்சு. சரி அமுச்சு விட்டா ஒரு டக்குன்னு அமுச்சு விட்டுருவாங்க. எங்கடா போற? பெட்ரோல் இல்லடா. டேன் பண்ணி போடா. நல்லா இதுல இந்த ஆலமரம் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். நல்ல வேலை இதாவது எடுக்காம இருக்கானுங்க. நைட் வரலையும் அவனோட சுத்திதான்டா அவன். கல்யாணத்துல எல்லாம் போயிட்டு வந்தா யாரு 3000 மச்சான். ஹலோ வெளியே போயிடறானக்கா ஒரு 300 போன் பண்ண சொல்லுங்க. ஏய் அவங்க அம்மா வாடா அக்கா சரி நம்பி ஒரு நான் என்ன கேக்குறேன் பைத்தியக்காரா என்கிட்ட காசு எடுத்துக்கிற பாரு. நான் உங்க கூட தான் இருக்கேன். கொண்டா சீரியஸா யோசிக்கிறேன். என்ன வீடியோ எடுத்துருக்காங்கடா. அதான் நமக்கு வராது. என்ன 84,000 84,000 500 ரூபாய் ரெடி பண்ணிடு. 3000 கொடுப்பாங்க. அந்த 500 ரூபாய் அப்படி மீட்டிக்கலாம். 500 ரூபாய்க்கு எடுத்துட்டு போயிட்டு 83,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு வச்சு வருஷம் 500 ரூபாய் வாங்கினேன். அதான் என்ன பண்றது அவசர நேரத்துல இந்த மாதிரி அவசர வச்சலாமா? 3000 ரூபாய் 3000 ரூபாய் வெள்ளி ஒரு 1500 ரூபாய் கொடுப்பாங்க. வித்துட்டா ஒரு 3000 ரூபாய்னா 2700 அப்படி கொடுப்பாங்க. தூது கொடுப்பானுங்க. 2700 3000 வாங்கினா ஒரு 2000 கொடுப்பானுங்க. 2000 மேலாம் தானம் பண்ணானுங்க. கொஞ்சம் ரொம்ப சூழ்நிலை தவறி போயிட்டு இருக்கிறோம் ப்ரோ. 150 ரூபா அனுப்பிச்சுடும். நாளைக்கு கொடுக்குறான். என்னது? சரி சரி ப்ரோ. நம்மளே மத்தவங்கிட்ட போன் பண்ணி காசு கேட்டுக்கிறோம். மொத்தம் போன் பண்ணி என்கிட்ட காசு கேட்கலாம். ஒரு 150 ரூபா ஜிபே பண்ணி விடுறான். இல்ல ஒரு 100 ரூபாய் ரெடி பண்ணாத நிலைமையில இருக்கும். நாங்க இப்ப நாட்டுல பணக்காரங்கலாம் ஒரு எப்படி சொல்றது இந்த மாதிரி கஷ்டம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நம்மள பேரு ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்றது? என்ன பண்றது? பண்ணிடலாம். சரிவா கேட்டா எங்க வீட்டுல கேட்டாங்கன்னா வீட்டு சத்துன்னு பாயிண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். யார் பாயிண்ட்ல கணக்கே இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து பாக்கெட்ல எவ்வளவு எதுன்னு பார்க்க போறோம். எனக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எதுன்னா வந்துருவோம் போல. சில்லறையா ஏதோ 10-10 ரூபா சில்லறையா போடுவா. எங்கடா பிச்சை? என்ன கோயில? 220 250 ரூபா வச்சு பசங்கிட்ட அவ்வளவு பேசுறதுல. ஆமா தெரியும். பொண்ணுகிட்ட பேசினா எப்படி கிடைக்கும்? அதான் பொண்ணுகிட்ட பேசிக்கல. அதான் பொண்ணுகிட்ட அக்கா அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருப்பியே. ஐயோ அந்த மொபைல்ல என்னடா ஒரு 20 கால் பண்ணிருப்பியா? 20 கால் நான் என்ன பண்றேன்? எத்தனை கால் பண்ண? ஆமா வீட்டுல இப்ப ஓல் வீடு வீட்டுல காசு இருக்கு.
தற்கொலை அது எத்தனை வருமா இல்லையா தற்கொலை? நானா 20 தான் இருக்கும். நானா இந்த மாதிரி எனக்கு தெரியும். இது வரைக்கும் அது எவ்வளவு இது? 20. பைத்தியார் ஐபோன் பத்தி உனக்கு தெரியாது. 20 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் பிரச்சனை இருக்குது யார்ட்டு. அவ்வளோ தாங்காது. ஐபோன் தாண்டிதான். புஷ்பா படத்துல தூங்கும்போது ஒரு தடவை, குளிக்கும்போது ஒரு தடவை, அந்த மாதிரி தான் எல்லா தடவையும் சார்ஜ் ஏற்றணும். குளிக்கும்போது ஒரு தடவை. கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கும்? எதோ இருக்குமா? நல்லா இருக்குமான்னு பாரு கேமரா குவாலிட்டி. என்ன பண்ற? அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு வச்சுக்கிற? 100 ரூபாய் இருக்குமா? ஏய் உருட்டாதடி. அப்படியா? குழந்தை வந்துச்சா? பாரு நல்லாதான் இருக்குது. செத்துடலாம். நல்லா இருக்குல்ல? அந்த மாதிரி காமிச்சு அது 16 கிலோமீட்டர் நடந்து வருது. அதான் கூட்டமா பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வந்தானே. நீ கூப்பிட்டா வந்துருமா? நீ கூப்பிட்டா காசே தர மாட்டேங்கிறானுங்க. பொண்ணு வந்துருமாடா? நம்ம யார்ட்டையும் பிச்சை எடுக்க தேவையில்ல. நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். வசதி அதிகமா இருக்கு, குடிக்கிறதுக்கு மனசு இருக்கணும்ல. வண்டி ஓட தெரியுமா? நீதான் காலேஜ் படி சொல்லி வண்டி எடுத்து போய் கவர்மெண்ட், அதுவும் எக்ஸல் எடுத்துன்னு போயிட்டு கவர்மெண்ட் பஸ்ல விட்டா கவர்மெண்ட் பஸ் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அப்படா அதே சைக்கிள் வந்து பார்த்து போறா. சங்கர் மட்டும் தான் வரலையே. சங்கர் அட்லி மட்டும் தான் வரல. அட்லி லோகேஷ், மற்றபடி எல்லா பெரிய டேரக்டர் மணிரத்னம் எல்லாருக்கும் வந்தாங்க. சரி ஏதாவது ஒண்ணு படத்து போய் பார்ப்போம். அதான் பாக்கலாமா அந்த படம்? பாக்கலாம், என்ன படம் இருக்குதுன்னு பாக்கலாம். பார்த்துட்டு கால் பண்ணா. இவரது வந்திருக்கு. யாரு பேர் மதுபதரா? விட போய் பார்ப்போம். என்ன படம் இருக்கோ அதை பாத்துருவோம். சரியா? அண்ணா தானே பாடுறேன். நம்ம திருவண்ணாமலையில வந்தாச்சு. பஸ்ஸோட யாருமே இருக்க முடியாது. நீ வந்து ஆணவத்துல இருக்க, ஆளை பார்த்து வந்திருக்க. சாப்பாடு வாங்கிடு சாப்பிடலாம். அன்னதானம் போடுறாங்க. எவ்வளவு இது அன்னதானம் இங்க மட்டும் போடல. அங்க இன்னைக்கு தெரிஞ்சு இந்த 100 இடத்துல போறானுங்க அன்னதானம். சரியா? அது பாத்துக்கலாம். இன்னைக்கு படத்துக்கு போ. அதான் பிரியாணி இதுடா. இப்ப சாப்பாடு வந்து இப்ப கிரிவலம் வராங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? சாமிக்காக சாப்பிடுவாங்க. அது ஓகே. நம்ம அப்படியா? நம்மளும் சாப்பிடுவோம்னா நம்ம என்ன நான்வெஜ்ஜுக்காக ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். வணங்கன் 110 ரூபா இருக்குடா. கேம் சேஞ்ச். வணக்கம் 100 ரூபா டிக்கெட் அடிக்க போயிடலாமா? பரவாயில்ல, படம் எப்படி இது தெரியாது. 100 ரூபா டிக்கெட்டு. நான் எப்ப ஷோ வரும்? 11 மணிக்கு. டைம் என்ன பாரு? 11 மணிக்காண்டா. 10 என்னடா இது டார்க்கு வேற வச்சுட்டோம் ஃபுல்லா. டைம் இப்ப 10 ஆகுது. இன்னும் ஒரு 1/2 hour எங்க போறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தியேட்டர் இன்னும் படத்துக்கு போறதுக்கு 1 hour ஆகுமா? இந்த 1 hour எப்படி ஸ்பெண்ட் பண்றதுன்னு பார்த்துட்டு பார்க் உள்ள வந்துட்டோம். ஆனா இங்க ஜோடி புறாலாம் இருக்குன்னு நிறைய இருக்குன்னு சொல்றான் ஃப்ரெண்டு. எங்கன்னு காணோம், பார்க்கலாம். இன்னும் நான் ஒரே தடவை தான் இந்த பார்க்குள்ளேயே வந்துருக்கேன். நீலாம் வந்திருப்பல்ல? நீ நிறைய தடவை வந்திருப்ப, ஆளு கூட்டு வந்திருப்ப. அங்க போய் பெருசு தலைவரு நம்மளால உட்காந்துக்கிறாரு. இங்க பாடுறா கண்ணு தேவை வாடா முறைக்குது தலைவரு. குவாலிட்டியாவே இப்படியே இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இங்க பாரு, எங்க இருக்குன்னா திருவண்ணாமலை ஆர்ட்ஸ் காலேஜ் ஆப்போசிட்ல இருக்கு. அதனாலதான் இது ஃபேமஸா இருக்கு. ஏன்னா பண்றவனு கரெக்டா தெரியுதுல்ல. பண்றவனே நீ தான் கரெக்டா சொல்ற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்.
தனுஷ் இது ஆடுவியா நீ? இந்த மாதிரி பிள்ளைய பார்த்தா அப்பா போன் தான் பண்ணி கிடப்பாரு. ரொம்ப நாள் ஆச்சு. நீ போ, நான் பண்றேன். சரிவா, அது விளையாடலாம், நல்லா இருக்கும். இத சீசா தானே சொல்லுவாங்க. அங்க நில்றா, முன்னாடி நில்லு. கொருங்கு ஆய் பேய் வச்சிருக்கா இந்த சைடு. சரி ஓகே, இதுல பண்றேன். இதுல ஒரே என் பட்டாசு போயிடுச்சுடா. இதுல பண்ணி பார்த்து வாடா. எங்கடா இருந்துக்குது? உள்ள போகணுமா மேல ஏறணுமா? பார்த்து போறேன். எங்கடா போறது இந்த சைடு? நம்மளுக்கு ஏத்த மாதிரி வழியே தப்பா. சரிவா, அப்படி இரா மாட்டிக்கிச்சாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. இங்க வாடா உள்ள. நீ எப்படி வருவ? நான் வந்துட்டேன். ஏற முடியாது அவனால. முன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும், நம்பாதே போய் சிங்கப்பெண்ணே. அப்படியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு வரணும் போல. தப்பா வந்துட்டோம். சரி விடுங்க. சரிவா, நம்ம சீசா விளையாட்டு. இது தண்ணியா இருக்குறாடி. அது வேணாம், வந்த ரோட்டே போயிடலாம். ஆமா, நம்ம வந்து நேரமா இருந்தாலும் மழை பெய்யுது. அப்படியே ஜம்ப் பண்ண போயிடலாம். ஜம்ப் பண்ற, அப்படியே போயிடலாம். மழை பெய்யறடி. ஐயோ, இந்தாடா ஓட்ட இதா. இந்த மலைக்கு நம்ம வந்தாதான் மாட்டிக்கிச்சுடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஆள்லாம் இங்க வந்துடாதீங்க. எல்லாம் சின்ன குழந்தைக்கு போல இது. ஓகே, மழை பெய்ஞ்சிச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, நன்றி, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீசா 2 பேர் இருக்கணும். வா உட்காரன். இருடா, நீ தள்ளுறா. என்னடா தள்ளுறா? நல்லா சாப்பிட்டு கேக்குறியா? மாடு நீ மாடு கீழே மேல போயிடும். அப்ப நீ எப்படி வீடு கட்ட கொஞ்சம் இப்ப நீ என்ன பண்ண? இப்ப கீழே போனோமா மேல போனுமா? நானு 2 பேரும் மாத்தி மாத்தி போவோம். அது எப்படி போறது? எப்படி போறது? அதான் ப்ரோ, அது போன் இருக்கக்கூடாது ப்ரோ. போன் இருக்கக்கூடாதா? சரி, என்கிட்ட கொடு. நான் சாப்பிடுறேன்னு தெரியல. இல்ல, அது நசிக்கணும்டா. நீ இறங்க வா. அம்மா கீழே போகுது. நானும் காலை மடிக்கிறா. காலை மடிக்கிட்டு அப்படியே உட்காரு. காலை மடிக்கிட்டு உட்காரணும். நான் வந்து 60 தான். அதான் சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும். வேண்டாம், நீ சரி ஏறுங்க, அப்படியே ஏறுங்க. இறங்குடா, அதான் இறங்கலாம்ண்ணா. இறங்க தொலை, இறங்க தொலை.
சரிவா, நம்ம செஷன் போலாம். இது நல்லா இருக்கும். இது ஒரு நாள் என்ன பண்ணானுங்க பசங்க, ஒரு ஆண்டி உட்காந்து சாப்பிட்டுச்சு. சொல்றேன், ஒரு ஆண்டி நல்லா உட்காந்து இங்க சாப்பிட்டுச்சு. வைத்தியார வந்து ஆட்டி விட்டான். சாப்பாடு எங்க போகுது, அந்த ஆட்டி ஒரு பக்கம் வீந்து பாவம். நாட்டுறான் ஓகே, நாட்டி விடுறான். நடுவு நில்லாதான் கோணைய சாவடிக்காது, செத்துற போறவா. இப்பயே தடுமாறுற. அப்படின்னு நான் எப்படி அம்மா தள்ளி விட்டேன். வேகமா தானே இப்ப தள்ளுறான். மலை இதெல்லாம் விட்டு ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு தள்ள வச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பண்ணும்போதுதான் ஒரு சின்ன குழந்தை நாம வருது. நம்மளும் ஒரு சின்ன குழந்தையா. சரிவா, அதுல போலாம். அதுல எக்ஸசைஸ் பண்ணலாமா? என்னால முடியும்னு நினைக்கிறவா. அது போயிட்டு தொங்கிட்டே பணம் வச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் எக்ஸசைஸ் பண்ண போறோம். காலேஜ் எக்ஸசைஸ் உண்டா? அதே என்ன பாக்குற, முன்னாடி பாரு. ஏதோ இருந்துச்சு, நான் எங்க அது இதானா? இது எதுடா? அதான் இது எதுக்கு தெரியல. ஆமா, இது பண்ணலாம். இதுனா சொல்லிட்டு நம்ம தான் பார்க்க போறோம். இதுடா அது, இங்க பாரு எப்படின்னு தெரியல. மேல அது மாதிரி அப்படி தொங்க நினைக்கிறேன். ஒரு செத்துற பாரு. இல்லடா, அது இல்லடா, அது ஏதாவது தூக்கூடா. இதுதான் நினைக்கிறேன். ஆமாண்டா, இது இல்லடா, அது இது நினைக்கிறேன்டா. இது இல்ல, அது பண்ணோம். இப்ப இது என்ன இடனே, என்ன விளையாட்டு, என்ன கேம், என்ன இடனே தெரியாம ஒருத்தன் ஏதோ பண்ணுகிறான். இங்க யாரு இங்க பார்க்ல உட்காந்து யாரு பூச்சி ஏதாவது செருப்பு போயிட்டு அடிக்க போறான்னு தெரியல. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஆமாண்டா, என்னன்னு தெரியலடா. ட்ரெயின் வர வருது. டைம் என்ன பாரு, ஓட்டுவான். இல்ல லவ் ஸ்டோரிடா. நான் 100 ரூபாய் டிக்கெட் 2 கொடுங்க. ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்க பாடுறா. ஓகே, வணக்கம் படம் தான் பார்க்க போறோம். எப்படின்னு பார்த்துலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தியேட்டர்ல மட்டும் தான் சாப்பிட்றதுக்கு அளவு இருக்கு. எது வேணா எடுத்துன்னு போகலாம். கேன்சல் பண்ணிட்டு சின்ன ஸ்கீம் தான், இது பெரிய ஸ்கீம் அப்படிலாம் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 பேரும் வயிற்றுக்குள்ள மாதிரியே பேசுறீங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணா இந்த தேட்டர் தான் வந்தாகணும். வேற எந்த தேட்டர் போனாலும் என்ஜாய் பண்ண முடியாது. இங்க இருக்கிற ஒரே யாருமே இருக்க மாட்டாங்க. முதல்ல நான் 2 பேர் தவிர இந்த படத்தை பார்த்து வேற யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிக்கெட் நம்மளா கீச்சு குத்துறான்னு நினைக்கிறேன்டாடி. நான் சொல்றேன், மாத்திரமா கீச்சு விட்டான் செருப்பத்தை அடிப்பாவா.
ஆனா இது வரவனுங்கடா கூட இன்னும் டைம் ஆயிடுச்சு டைம் ஆகுறா 11:15 ஷோ என்ன பண்ண தண்ணி குடிக்கலாம் வரலடா தண்ணி இது எல்லாம் ஒரே டேங்க்ல தான் இருக்குது இந்த டேப்ல ஏதாவது ப்ராப்ளம் வச்சேன் கேள்றா நீ பேச கேட்க மாட்டா மாட்டிக்கிட்டு வரா இப்ப நான் சொன்ன மாதிரிதான் அந்த தேட்டர்ல இருக்கு யாரு பாட்டு பார்த்து வேலை இருக்கு பாரு சோஃபா செட்டுங்க பாரு ஏதோ 4 பேர் இருக்காங்க இந்த பக்கம்டா இங்க பாரு இது மேல உங்களுக்கு சீட் வேணுமாடா அங்க பாரு தலைவர் பாட்டு போடுறாங்க லைட் போட எங்க போகலாம் இதுல பாக்குறது நல்லா இருக்கும்ல கார்ல சீட்டு இதெல்லாம் ராஜாங்க பாப்பாங்களா அந்த மாதிரி ஃபீல் மூவி எப்படி இருக்குன்னா சென்டிமெண்ட் ஆக்டிங்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாலா டைரக்ஷனாலே லாஸ்ட் நெகட்டிவ் கிளைமேக்ஸ் தான் வரும். அதே மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. வண்டிக்கு பெட்ரோல் போட்டு அப்படியே வீட்டில் போய் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா மழை பெய்யுதுங்க. மறக்காம பூஃப் 2003 சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.